தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்துல அஜித் குமார், த்ரிஷா, பிரபு இன்னும் பலர் நடித்த குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் எனக்கு வெளியே இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகே அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் டிராகன், ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் டானா இருக்கிறாரு. அதனால தன்னோட குடும்பத்துக்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக தன்னோட பேடா இருக்கிற அந்த ஒரு ஹிஸ்டரியா குட்டா மாத்தணும் அப்படின்றதுக்காக அவரு 18 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போயிடுறாரு. 18 வருஷம் கழிச்சு பேடா இருக்கிற ஏகே அவர்கள் குட்டா மாதிரி வெளியே வரும்போது அவரோட பையனுக்கு வேற ஒரு கேங்கால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. தன்னோட பையனுக்கே பிரச்சனை வருதா அப்படின்னு குட்டா மாறின ஏகே அவர்கள் மறுபடியும் பேடா மாறி தன்னோட பையனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து தன்னோட பையனை அந்த பிரச்சனை இருந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதான் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கதை. இந்த படம் ஓப்பனிங்லேயே கதைக்குள்ள போயிடுது. என்னதான் ஓப்பனிங்ல இந்த படம் கதைக்குள்ள போனாலும் படத்துல வர அந்த ரெஃபரன்ஸ்னால இந்த படத்துல கதை எங்க இருக்கு, திரைக்கதை எங்க இருக்கு, ஏன் லாஜிக் எங்க இருக்கு அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல. இந்த படத்துல கதை, திரைக்கதை, லாஜிக் அப்படின்றத நீங்க எந்த ஒரு இடத்துலயும் எதிர்பார்க்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் சாரை வச்சு அஜித் சாரோட ஃபேன்ஸுக்காக ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ற ஒரு ஃபேன் பாய் திரைப்படம் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அஜித் சாரோட முந்தைய திரைப்படம்ல ஏதோ ஒரு சில காட்சிகள் மட்டும் ரெஃபரன்ஸ் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அஜித் சாரோட முந்தைய திரைப்படங்கள் இருக்கக்கூடிய எல்லா திரைப்படத்தோட காட்சிகளையும், அதாவது இந்த படத்துல ரெஃபரன்ஸா இல்லாம ரெஃபரன்ஸுக்குள்ளதான் இந்த படமே இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி அஜித் சாருமே அவரோட முந்தைய திரைப்படங்களான இந்த விடாமுயற்சி, துணிவு, வலிமை, இந்த நேர்கொண்ட பருவம் இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் இதுல கொஞ்சம் ஆக்ஷன் மசாலா ரொம்ப கம்மியா இருக்கே, அஜித் சார் வந்து இந்த ஆக்ஷன் மசாலா திரைப்படங்கள் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருந்திருப்பாங்க இல்லையா. இது அஜித் சாரோட காதுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்னடா உங்க பிரச்சனை, இந்த ஆக்ஷன் மசாலா இல்ல அதான உங்க பிரச்சனை, இருங்கடா உங்களுக்காக ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் மசாலா திரைப்படத்தை நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்துல அஜித் சார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மசாலா போட்டு தெளிச்சிருந்தாங்கடா போய் என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட திகற்ற அளவுக்கு இந்த ஆக்ஷன் மசாலா காட்சிகள்ல நடிச்சிருக்கிறாரு அஜித் அவர்கள். இந்த படத்துல அஜித் சாரோட அந்த ஆக்டிங் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அஜித் சார் வந்துட்டு அந்த யங் டீம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்க யங் டீம் கூட உங்களுக்காக நான் வந்துட்டு என்ன சரண்டர் பண்ணிடுறேன்பா, என்னை வச்சு நீ எப்படிலாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்படிலாம் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றபடிலாம் நடிச்சிருக்கிறாரு அஜித் சார். முக்கியமா அந்த அஜித் சாரோட அந்த பழைய கியூட்னஸ் ஒன்று இருக்கும், அவரோட வாக்குல இருந்து அவரோட கியூட்னஸ், இந்த நக்கல் நையண்டி எல்லாத்தையுமே சூப்பரா கொண்டு வந்திருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். அந்த ஓப்பனிங் ஜெயில் சாங்லயுமே கூட மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன இந்த மூமெண்ட் தானே போட்டா போச்சு அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியா டூர் போயிட்டு ஒரு பர்சன் வந்து அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த படத்துல அஜித் சார் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஜாலியா ரொம்ப கேஷுவலா நடிச்சிருக்காரு. படத்துல இந்த பழைய அஜித் சார் லுக் ஒன்று இருக்குல்ல, அந்த அமர்கலம் படத்துல அந்த லுக் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த லுக்கை கொண்டு வந்திருக்காங்க ஏஐ மூலியமா. அது ரொம்பவே நல்லா இருந்து அந்த சீன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தாங்கன்னா இன்னுமே பயங்கர சூப்பரா இருந்திருக்கும். அதே மாதிரி அஜித் சாரோட அந்த பழைய திரைப்படங்களோட ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாமே நிறையவே வச்சிருக்காங்க. இப்ப பாக்குற ஜென்ரேஷன் வந்து ஓ இதெல்லாம் அஜித் சார் படத்துல வர சாங்ஸா, அஜித் சார் படத்துல வர டைலாகா அப்படின்னு இனிமேதான் அவங்களாம் வந்துட்டு நோட்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த த்ரிஷாவும் அஜித் அவர்களும் பார்க்கும்போது இந்த கிரீடம் படத்துல வந்து இந்த விழியில் உன் விழியில் அந்த பாட்டு ஒன்று இல்லையா, அந்த பாட்டு அந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா பக்கத்துல இருந்த இப்ப இருந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது சுத்தமா கனெக்ட் ஆகல. ஓ இது அஜித் சாரோட சாங்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு ஓ நமக்கு வயசாகுது போல அப்படின்னு. இந்த படத்துல அஜித் சாரோட முந்தைய திரைப்பட ரெஃபரன்ஸ் அங்கங்க இருந்தாலும் அது ஒரு சில இடங்கள் தான் நல்லா இருக்கு தவிர மற்ற இடங்களை பார்க்கும்போது போதும்பா ரொம்ப அதிகமா போகுது, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓவர்டோஸ் ஆனதான் இங்க நிறையவே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய அந்த பில்டப் வசனங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜால்ரா அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த அமர்கலம், அட்டகாசம் அப்படின்றது, இந்த வரலாறுக்கே வரலாறா அப்படின்றது, தலை தெரியல அப்படின்றது, ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஜால்ரா அடிச்ச மாதிரி இருந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா படத்துல ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஏகே யார் தெரியுமா, ரெட் டாகன்னா என்ன தெரியுமா, அவர் என்னெல்லாம் சம்பவம் பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு, அச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் யாராவது ஒருத்தர் வந்து அந்த பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பில்டப்பை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா இருந்திருக்கும். அதாவது எப்படின்னா முந்தைய திரைப்பட ரெஃபரன்ஸ் இந்த அவர் கொடுக்குற இந்த ஓவர் பில்டப்பான வசனங்கள்லாம் வச்சு அவர் வந்து ஒரு விருந்து படைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை டைரக்டர் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது ஏதோ ஓரளவுக்கு தப்பிச்சது. ஆனா ரொம்ப ஓவரா போயிருந்து அப்படின்னா விருந்துக்கு பதிலாக பிச்சைக்கார தட்டை பார்த்த மாதிரி இந்த எல்லாம் கலந்து, அதாவது ஒரு பிச்சைக்கார தட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த ரசம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரியாணி, பீஸான்னு இருக்குமோ அந்த மாதிரி ஆகிருக்கும். ஏதோ ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாப்ல, பட் இது கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். அண்ட் அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட் சீன்ஸ் நிறையவே இருந்து, முக்கியமா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எல்லாரும் அந்த குரூப் விட்டு விலகி போவாங்க, அந்த சீன்ஸ் வந்துச்சுன்னா பயங்கரமா இருந்து. கிங்ஸ்லி ஜெயில வந்துட்டு ஒரு டான்ஸ் நோடரு, அது பயங்கர அல்டிமேட்டா இருந்து. அதே மாதிரி இந்த அஜித் சார் வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இளமை இதே அந்த பாட்டு வந்து போட்டிருப்பாங்க.
அந்த பாட்டோட ரிதம்க்கும் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபுக்கும் அந்த எடிட்டுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அடுத்து அஜித் சார் எப்படி ரெட் டிராகனா மாறினாரு அப்படின்னு சொல்லி பக்கத்து கண்ட்ரி வரைக்கும் போய் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை சேர்த்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்து. அதெல்லாம் தாண்டி இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அந்த பாட்டு வச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்து சிங்காவும் இருந்து. ஆனா என்ன அந்த பாட்டுல ஒருத்தங்க ஆடுறாங்க, அவங்க என்னதான் ஆடினாலும் அதெல்லாம் சிம்ரன் மாதிரி வந்துருமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துதான் செய்யுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலா அந்த படத்துல சிம்ரன் கேமியோ பண்றாங்க, சே அவங்களே இந்த பாட்டுக்கு ஆடிந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் அது கொஞ்சம் ஓவர். அப்புறம் இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி படத்துல தேவையில்லாத நிறைய கேமியோ. சிம்ரன் ஏன் வந்தாங்க தெரியல, யோகி பாபு எதுக்கு வந்தாருன்னு தெரியல, ஜாக்கி ஷெரப் நீ ஏன் அந்த குரூப்ல வந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. அப்புறம் ஷாயாஜி ஷிண்டே அவரும் எதுக்குதான் வந்தாருன்னு தெரியல. முக்கியமா சுனில் ஆக்சுவலா மார்க் ஆண்டனி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சுனில் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூலான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்திருந்தாங்க. பட் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டம்மி கேரக்டர் தான் வந்துட்டு போறாரு. கிட்டத்தட்ட பிரசன்னாவும் அப்படிதான். சோ இந்த படத்துல தேவையில்லாத ஆணிகளா நிறைய கேமியோ இருக்கு. அதெல்லாம் சுத்தமா தேவையில்லை, வாண்டடா திணிச்ச மாதிரி தான். அதே மாதிரி திரைப்படத்துல நிறைய அன்வான்டட் சீன், நம்ம ஒரு படத்தை ஒரு வைப்ல பாத்துட்டு இருக்கும்போது தேவையில்லாத சீன்ஸ் வந்து அந்த வைப்பை கெடுத்து விட்டுறது. அதுல குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த த்ரிஷா கிளைமேக்ஸ்ல ஒரு சில சீன்ஸ் வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல அஜித் சாருக்கு அந்த அஜித் குமார் அப்படின்னு டைட்டில் கார்டு போடும்போது அதுக்கு வந்துட்டு அவரோட முந்தைய திரைப்படம் இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு டைட்டில் கார்டு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பயங்கர இன்னோவேட்டிவா இருந்து. அதே மாதிரி அவர் எப்படி ரெட் டிராகனா மாறுறாரு அப்படின்ற ஒரு போர்ஷனுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்து. ஆக்சுவலா அந்த இனோவேட்டிவ் அந்த கிரியேட்டிவிட்டியும் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் வேற மாதிரி ஒரு வேற லெவல் திரைப்படமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த திரைப்படத்துல அந்த மைய கதை அந்த கோர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் கூட ஒரு சென்டிமெண்டல் ஒரு எமோஷனல் பிலிம் தான் இந்த திரைப்படம். எமோஷனல் தான் திரைப்படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளேவே. ஆக்சுவலா அதை வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் இன்னுமே சூப்பரா வந்திருக்கும். ஆனா இந்த திரைப்படத்துல நாங்க வெறும் அந்த அஜித் சாரோட ஃபேன்ஸுக்காக மட்டுமே இந்த திரைப்படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு இந்த அஜித் சாரோட முந்தைய திரைப்படம் வந்து ரெஃபரன்ஸ் இந்த ஜால்ரா டைலாக் எல்லாம் நிறைய வச்சதுனால, முக்கியமா இந்த ரெஃபரன்ஸ் நிறைய திரைப்படத்துல வந்ததுனால அந்த எமோஷனல் அப்படின்றது இந்த திரைப்படத்துல காணாம போயிடுச்சு. பட் எமோஷனல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பரா இருந்தது. படத்துல ஜிவி அவர்களோட மியூசிக், ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஜிவி அவர்கள் தான் மியூசிக் பண்றா இல்ல ஏதாவது ஒரு கல்யாண விசேஷம் ஏதாவது நடக்கும்போது அந்த டிஜே பண்ணும்போது நம்ம குறுக்குல பூந்தோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது இந்த பழைய சீரியல்லாம் கொண்டு வந்து இந்த சாங் வைப்பா இருக்கு, இந்த சாங் சூப்பர் வைப்பா இருக்கு, அப்ப அதெல்லாம் எடுத்து படத்துல வைங்க அப்படின்ற மாதிரி தான். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை தவிர இளையராஜா அவர்களும் தேவா அவர்களும் தான் இந்த திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமா உதவி இருக்கிறாங்க. ஆனா அங்கங்க ஜிவி அவர்களோட டச் இருக்கு. எப்படின்னா மார்க் ஆண்டனி படத்துல கேட்ட அந்த மியூசிக் அப்படியே எதுலையும் கேட்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குதான் செய்யுது. ஆக்சுவலா இந்த மாதிரி வேற ஒரு அந்த விண்டேஜ் சாங் எடுத்து நாங்க வந்து வைப் பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி வேற திரைப்படம் சாங்லாம் எடுத்து போட்டாங்க அப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட அந்த தனித்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். அந்த திரையரங்கம் சரணம் அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் வைபா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, வைபா இருக்கு. மற்றபடி மற்ற சாங்ஸ் இந்த ஓல்டு வைப் சாங்ஸை வச்சு ஒப்பேத்தி வச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். அப்புறம் இந்த சமீபத்தில் இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு நாங்க இந்த பெரிய ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்றோம், அந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு படம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு அழுத்தமா ஒரு திரைப்படங்களை கொண்டு வராங்க. ஆக்சுவலா இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏமாத்து வேலை தான். ஒரு பெரிய ஹீரோட கால் ஷீட் கிடைச்சிருச்சு, அவரை வச்சு நாம வந்துட்டு எப்படி சொல்றது அவருக்கு ஐஸ் வச்சு ஒரு ஜால்ரா அடிச்சு ஒரு படம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபேன் பாய் சம்பவமான திரைப்படங்களே இருக்கே தவிர ஆக்சுவலா அந்த டைரக்டரோட அந்த இண்டிவிஜுவலிட்டி அப்படின்றது அந்த திரைப்படங்களை காணாமலே போடுது. எல்லாரும் பாக்குற மாதிரி பொதுவா எடுத்தாதான் அது ஒரு படம். நான் இந்த ஃபேன்ஸுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரைவேட் ஃபுட்டேஜ். ஆக்சுவலா இந்த ஃபேன்ஸுக்காக நம்ம படம் எடுக்கிறாங்க, ஃபேன்ஸ் மட்டுமே பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இருக்குதுல அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இந்த ஃபேன்ஸ் மட்டுமே பார்த்தா போதும் படம் ஓடிடும் அப்படின்னா எல்லா பெரிய ஹீரோக்களோட படமும் எல்லா படமும் 100 நாள் ஓடிக்கணும், எல்லா படமும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அடிச்சிருக்கணும் இல்லையா? சோ ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பார்ப்பாங்க, ஒரு 4 நாள் பார்ப்பாங்க, 4 நாளுக்கு மேல ஜென்ரல் ஆடியன்ஸா திரைப்படத்தை போய் பார்த்தாகணும். சோ இந்த ஃபேன் பாய் சம்பவம் பண்றேன் அப்படின்னு இன்னமும் அவங்களையும் ஏமாத்திக்கிட்டு ஹீரோவையும் ஏமாத்திக்கிட்டு இண்டஸ்ட்ரியும் ஏமாத்துறதை விட ஒரு கதைக்கத்த ஒரு ஹீரோ இல்ல ஹீரோக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு வச்சு ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது அப்படின்றது அது இயக்குனருக்கும் நல்லது, இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, முக்கியமா அந்த ஹீரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நல்லது. மற்றபடி இந்த ஃபேன் பாய் சம்பவம் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் நாங்க கிரியேட் பண்றோம் அப்படின்றது ஒரு வேலை.